ஊர் இடம் கலைச்சிட்டானா 10 போடுங்க 10 போடுங்க மீனாகும். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎன் வில்லேஜ். இன்னைக்கு நம்ம வந்து கமர்ஷியலாக போட் எடுத்துக்கிட்டு ஃபிஷிங் பண்ணுறதுக்காக ஆழ்கடல் வந்திருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய விதமான அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பொதுவாக கமர்ஷியல் ஃபிஷிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டை எடுத்துக்கிட்டு ஆழ்கடல் போயிட்டு பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்காக பார்ப்போம். ஆனால் காற்றும் நீரோட்டமும் நமக்கு சரியான முறையில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கரையோரத்தில் ஏதோ ஒரு தொழில் கிடைக்குமான்ட்டு நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் வலையை பயன்படுத்தி உயிரிழாலை பிடிச்சி அந்த உயிரிழாலை பயன்படுத்தி சின்ன சின்ன வகையான மீன்களை நம்ம பிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கரையோரத்தில் இருக்கிற ஒரு சாண்ட் பாரை நம்ம எடுத்து அந்த சாண்ட் பார்ல நம்ம வந்து வலையை விட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ வலையை விட்ட பிறகு நமக்கு உயிரிழால் கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீ இது கட்டணும் அவசியமே கிடையாது. மேலே தக்க கட்டணும் அவசியமே கிடையாது. அதுதானே இந்த தக்கையே பிடிக்கலாம். உனக்கு தெரிய மாட்டேன். அந்த தக்கையே தூக்கி பிடிக்கலாம். தூக்கி பிடிக்கலாம். நெலம்பு தன்மை இருக்குல்ல தக்கைக்கு, அது நுரங்கட்ட. நீ சொல்றது வந்து பிளாஸ்டிக் கட்டை தான் நானே ஒத்து மாட்டேன். அந்த நானே யூஸ் பண்ணிடுவேன். நுரங்கட்ட எப்படி இருந்தாலும். இப்போ நம்ம வந்து முழுசா வலையை விட்டு முடிச்சிட்டோம். நம்ம வலையோட எண்டை வந்து அந்த கேனில் கட்டி அடையாளத்துக்காக வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து 1 hour வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து வலையை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வலையை நம்ம வாங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் இறால் வரும்னு பார்த்தா இறால் இல்லாமல் நமக்கு நிறைய ஜெல்லி ஃபிஷ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? எப்படி அள்ளிப்படுவா? இந்த ஜெல்லி ஃபிஷ் நம்ம கையில் பட்டுச்சுன்னா ரொம்பவே எரிச்சல் அதிகமாகவே இருக்கும். நம்ம வலையை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தப்பி தவறி நம்ம கண்ணில் ஜெல்லி ஃபிஷ் பட்டுருச்சுன்னா பாதிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு நாள் கிடக்கும். தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அது ஓகே கடல நம்ம இறையா பயன்படுத்துறதுக்கு அதிகப்படியான இறால் வரும். நம்ம வலையை விட்டோம், ஆனால் வலையில் நமக்கு அதிகப்படியான இறால் கிடைக்கவே இல்லை. சொறி நிறையா வருது. அது தள்ளிட்டு போ. சங்கு பட்டுறதுங்க. அது சங்கு பட்டு அப்படியே சூர்யா மொத்தம் ஒரு நாள் கூட வரலப்பா. இல்லை 10 அப்படி பார்க்கலாம். ஏதாவது நீ செய்யறது தெரியும். அதுக்கு வேண்டி வளரு. இறாலை பார்த்தீங்கன்னா பொதுவாக அதோட வாழ்வாதாரம் எல்லாமே மண்ணை ஒட்டியே இருக்கும். நம்ம இறாலை பிடிக்கிறதுக்காக நெத்திலி மீன் வலையை பயன்படுத்துறதுனால அதில் அதிகப்படியான வெயிட்டை பயன்படுத்தி மண்ணில் போய் பதிகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். நம்ம விட்ட வலையை தொடர்ச்சியாக வாங்கிக்கிட்டே இருக்கோம். நமக்கு இறாலை தவிர மற்ற விஷயங்கள் நிறையா நம்ம பார்க்க முடியுது. இப்போ நமக்கு வந்து ஒரு நண்டு கிடச்சிருக்கு. வீடியோவை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஜெல்லி ஃபிஷ் வந்து நம்ம வலையில் சேர்ந்துருக்குங்கிறதா. இதெல்லாம் ரொம்ப கம்மியான அளவு தான். வலை தொழில் பண்ணுறவங்க சில டைம் வலை விடுறப்ப எக்கச்சக்கமான ஜெல்லி ஃபிஷ் மாட்டி அவங்க வலையே நாசம் பண்ணிடும். நமக்கு
கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 இறால் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க குறைஞ்சபட்ச இறாலை பயன்படுத்தி தான் ஏதோ வகையான மீன்களை நம்ம வந்து பிடிக்க முயற்சி பண்ணணும். இப்போ நம்ம கரையோரத்தில் இருக்கிற ஒரு பவளப்பாறையில் தான் ஆங்கர் வச்சு நம்ம மீன் பிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வலை விட்டு பிடிச்சி உயிர் இறாலை தான் நம்ம வந்து இறையாக பயன்படுத்துகிறோம். இறையாக பயன்படுத்தி அண்ணன் தூண்டி போட்ட கொஞ்சம் டைம்லேயே ஒரு சின்ன மீன் கிடச்சிருக்கு நமக்கு. சரி வெள்ள மீன் தானே அதனால சரி சரி இது பேரா கத்தாரில் அரபியில் சரியா சரி மீன் அந்த அளவுக்கு பிடிக்கும். எங்கடா இப்ப என்னடா மீன் கிடைக்கலன்னு அப்பா கிட்டதான் இது ஒழுங்கா பாடுறேன் எங்கடா இது எங்கதமா போட்டான் ஐஸ் பாக்ஸ்ல அங்க போட்டோம். இன்னைக்கு இங்க இருந்து உழுக்க ரப்பரையா ஊர் தெரியும் அங்க எல்லாம் எவ்வளவு மேல கரப்பெல்லாம் இதெல்லாம் பார்க்க தெரியும். கண்ணு பொன் பருப்பு போட்டு அவர் சொல்லுவார் இந்த ஊர் நேரம் இது இருக்கா, இந்த காடு இருக்கா, இப்படி காடு இருக்கா, இந்த மாதிரி இருக்கா, இடையில பள்ளம் விடுதா, பக்கத்துல ஒரு வருஷப்பட தென்னை மரம் வருதா, பனை மரம் வருதா, இந்த மாதிரி ஒண்ணுன்னா சொல்லி இதுக்கு நேரம் இது இருக்கணும்னு அவர் சொல்லுவார். கண் தெரியும். ஆனா அவர் இங்க அவர் சொல்றது வச்சு அனுபவம் அவர் முன்னாடி இந்த அனுபவத்தை வச்சு நான் அப்படியே பார்த்து கரெக்டா சொல்லணும். இந்த ஊர்னா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் இருக்குது. அவருக்கு அந்த காடெல்லாம் தெரியும். அப்படியே மழை மட்டும் தெரியும். மழை தெரியும் போட முடியும். அப்புறம் வந்து சொல்றாரு என்னடா பையா தப்பா சொல்றடா ஒழுங்கா பாடுறான். நானும் பாக்குறேன் இல்லை பிறப்பா கரெக்டா தான் பிறப்பா இருக்குது. என்ன பிறப்பு சொல்ற கரெக்டா தான் இது கரெக்டா சொல்றாரு. இந்த பையன் ஏதோ தப்பு ஒழுங்கா பாடுறாங்க. என்ன பிறப்பா நேற்று வந்து அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு அங்க 2 மரம் இப்ப இங்க நிக்குது பிறப்பா. இது என்ன பிறப்பா பெரிய டிஃப்ரெண்ட் அப்படியா சரிடா அமைதியா இருக்கு. அப்புறம் போன கழிச்சு ஒன்று சொன்னாரு அதான் தம்பியா சோத்து பானை வாய் இங்க இருக்குது. நாம கரண்ட் கையில் வச்சுக்கணும். பானை வாய்க்கு இந்த பக்கம் விட்டா சோறு வருமா? இதை விட தெருப்படி எவன் அடிக்க விட்டுரும். கரெக்டா அந்த பானை விட்டா தான் மீன் வரணும். இது ஓகே சோத்து பானை ஓகே. அதுக்கும் மீனுக்கு என்ன சம்பந்தம் நம்ம நினைப்போம். அப்பதான் அடே மீன் எல்லாமே இப்படி பார்த்துமே எதுரா மீன் நல்லா எல்லா மீனுமே மீன் பொதுவாக எல்லா மீனுமே தலையை கீழே போட்டு இந்த வரத்தில் மீன் இருக்கும். இப்படிதான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். எல்லாமே இப்படிதான் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். கொடுவாலேருந்து எல்லா மீனுமே கடல் வாழ் மீன் மேக்சிமம் இதெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு மூச்சுக்கு நேரம் ஓடி வேற இறச்சி சாப்பிடும் போது தான் எல்லாமே முடிச்சு இறத்தாட ஆரம்பிக்கும். அங்க ஒரு மீன் கலைச்சானா சுத்தி எல்லா போட்டுக்கும் மீன் அப்படின்னா அந்த ஒரு இடம் கலைச்சிட்டானா 10 போட்டுக்கும் மீன் ஆகும். அது இடம் தேட ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் பரவிடும். அந்த மீன் 1,00,000 மீன் மேய்ஞ்சாலும் அப்படியே பரவி அந்த புதுசாக கிளம்பும். ஆனா காய்க்காத வரைக்கும் ஒரு மீன் எவனாலும் பிடிக்க முடியும். இதுதான் மீனோட தருந்தனே. எவ்வளவு பேர் ஞான பத்தியா எத்தனை வருஷம் சொன்னாரு எனக்கு வெறும் 12 வயசு அப்போ சொன்னது இன்னைக்கு இருக்கும் மண்டையில ஆயிடுச்சவே இருக்கு. அதுதான் மீன் நமக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கவும் இல்லை. நம்ம டார்கெட் பண்ணி வந்த மீன் வந்து கடல் விரால் மீன் சொல்ற மீன். அந்த மீன் நமக்கு ஒரு 10 கிலோ கிடைச்சாலே ஓரளவுக்கு 3 பேருக்கும் வருமானம் வர மாதிரி இருக்கும். இதே போல மீன் கம்மியா கிடைக்கிற டைம்ல அண்ணன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க என்னோட. அதை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் காலையில நம்ம கடலுக்கு வந்துட்டு ஈவினிங்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். அதனால வீட்டுல இருந்தே சாப்பாடு நம்ம எடுத்து வந்துருவோம். பையன் சின்ன பையன் டேலண்ட் மட்டும் இருந்தா சரி வராதியா. வெறும் டேலண்ட் கூட சின்ன பண்ண திறமையோட நற்பண்பு சேரணையா நல்ல ஒழுக்கம் இருக்கையா ஒருத்தருக்கு திறமை இல்லாம இருப்பேன் பொழிச்சுப்பாங்க. தென்காசி கோஸ்வாமி சொல்றாரு ஒரு திறமை ஒரு தொழில் சார்ந்த திறமை வந்து 35% இருந்தா போதும். ஸ்கில்ஸ் வந்து 35% இருந்தா போதும். ஆனா மனித உறவுகளை வளர்க்கக்கூடிய திறமை இருக்குதுன்னு வச்சுக்கேன். அது வந்து உங்களுக்கு வந்து 79-100% இருக்கும். அது வந்து தொழில் சம்பந்தப்பட்டதா வந்து அதுல பெஸ்ட் ஆயிடுவேன். உன்னை பிடிச்சிரும். அந்த சமயம் அறிந்து அவங்களுக்கு உதவிடுவேன். சமயம் அறிந்து சில வேலைகளை பார்த்து கொடுத்துருவேன். திறமை ரொம்ப கம்மியா இருக்கும். சரியான டைமிங்ல ஒரு சில வேலையை பார்த்து கொடுத்துருவேன். அப்ப என்ன அவங்களுக்கு வந்து பிடிச்சிடும். அப்போ நீ என்ன மாதிரி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணல கூடாங்க. அவர் பண்ணலாங்க பண்ணுங்க. அவர் பண்ணலாங்க. அவர் லீவ் கொடுங்க. அவர் சம்பளம் உயர்த்துங்க.
ஏங்க அவரே எங்க வேலை எடுத்துருவாரு, நல்ல மனுஷங்க, அவரு எங்க தூக்குங்க, அவர் தான் எங்கெல்லாம் அந்த மாதிரி நமக்காக போராடும் ஜனங்க. நீ பெரிய டேலண்ட் மாதிரிலாம் கிடையாது, ஆனால் அவனை விட்டு கொடுக்க மாட்டான், ஏன்னா நல்ல மனித நேயம் இல்லையா? அந்த மாதிரி நல்ல ஒரு மனித பண்புகள் இருந்துச்சுன்னா தான் உனக்கு வந்து எல்லாமே சேரும். அப்புறம் மட்டும் சேர்த்து தரப்பா இருக்கு ஒன்றே ஒன்று தான் இவனா அவ்வளோ அவ்வளோ காட்டணும். கலரும் பண்ணி கலர் அவனை வச்ச பேர் அப்பா நேரே விட்டு வச்சிருக்கேன். இப்போ நமக்கு தொடர்ச்சியாக கிடைக்கிற மீன்கள் எல்லாமே வந்து பார் மீன்கள்னு சொல்லுவாங்க, அதாவது கலப்பு மீன்கள். இல்லையா ஆர்பிட் மாதிரி தான் இருக்குது, சரசரமாக இல்லை. நேருக்கு வந்தால் பிரச்சனை இல்லை, பாரு அவனா வந்தானா வந்துட்டான் வீரா வீரா என்று வாழ்வு சின்ன பையா சின்னதா. ஆமாம் சுகராக 2 கிலோ இருக்கும். அவனுக்கு தரை வரைக்கும் விட்டு வச்சுக்கா, வேற யாராவது எட்டு வருவான். இப்போ தான் நம்ம டார்கெட் பண்ணி வந்த மீனே மாட்டி இருக்கு, அதுவும் ரொம்ப சின்ன மீன். அந்த மீனை எப்படி பிடிக்கிறோங்கிறத தொடர்ந்து வீடியோ பாருங்க. இப்பெல்லாம் போட்டு இதே இது சுகர் 2 கிலோ பழமுடியெல்லாம் போட்டு சாப்பிட்டேன். சேர்த்தா இருக்க வேணாமா, விட்டுடுறதா இருக்க. இது 2 கிலோ இருக்குமா? 1.5 கிலோ இருக்கிறது கஷ்டம். 2 கிலோக்கு 1800 கிராம் கம்மியாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க. சுகராஸ் எடுத்தாச்சு. கீழே போகுது. தர்ப்பண மீனா? 3 கிலோ இருக்குமா? 3 கிலோ இருக்கும். ஒரு 2.5 3 இருக்கும். 150 கிலோ. என் தம்பியானாக்கா ஒரு 2 தொள்ளாயிரம் இருக்கும். எடுத்துட்டேன் 5 கடவரம் வருது 1 by 1.
இந்த நேரமா துரும கச்சதுரு குமார் குமார் இந்த நேரமா தான் ஒன்றும் உள்ளதான் இறை இருக்கு. ஓடிட்டானுங்க பயிலுவோம். அது ஸ்மூத்தாக போயிருந்தேன்னா ஒன்றும் பிரச்சனை, பயந்து ஓடுனது தான் இப்போ பிரச்சனை. பண்ணு 40 தானே. ஒன்றுமே நிற்காது, 50 கீழே தான் இருக்காது. வரான். வந்தா பாரு போடு. எங்க இல்லை பண்ணு தெரியுது, பண்ணு தெரியுது. ஓடிட்டு வந்தா பாரு. பண்ணுது சரிங்க, நான் சொல்கிறப்ப போடுண்ணா. உள்ள வெட்டினா போடு. 2930 தான் இருக்கும். தண்ணி பக்கம் உள்ள பிடிச்சி பாடுபட்டு அவனுக்கு தேவை. இன்னைக்கு நாங்கள் பவளப்பாறையில் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம். நமக்கு ஆனால் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ எடை இருக்கிற ஒரு 3 கடல் வேறா மீன்களும் மற்ற சில கலப்பு மீன்களும் கிடைச்சிருக்கு. அதனால சரியான அளவில் நமக்கு மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கரைக்கு திரும்புகிற வழியில நம்ம சபிக்கு யூஸ் பண்ணி கொஞ்சம் ஊளா மீன்கள் பிடிச்சோம். சரி, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊளா மீன்களை பயன்படுத்தி நம்ம கல்லீடு மீன்களான செப்புளி கொடுவா எதுவும் பிடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணலான்னு இப்போ வந்திருக்கோம். கரெக்டாக தான் பிடிச்சி. பிடிச்சி கூட பண்ணி நெல் போட்டுச்சா? பண்ணி கிடையாது, நாங்கள் செப்புளி தான். பெரிய குகை அது. அவங்க பெரிய பண்ணு போட்டாலும் போட்டுங்க, அச்சா விடவே கூடாதீங்க. அங்கே இல்லைண்ணா, இது போடுங்க. இப்போ நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு செப்பிலி மீன் மாட்டியிருக்கு. அந்த செப்பிலி மீனை எப்படி பிடிக்கிறோங்கிறத வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இருந்தால் அந்த இடத்துல அடித்தா தான் உண்டு. அண்ணா இங்கெல்லாம் கல்லுண்ணா. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு எல்லா விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.